ஏழாம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. எந்த ஒரு காரியமானாலும் அதோட முடிவு நல்லது அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம். முடிவு தான் முக்கியமானது அப்படிங்கிறத அறிந்திருக்கிறோம். ஒரு ஓட்ட பந்தயமானாலும் சரி, இல்லை என்ன ஒரு கேமாக இருந்தாலும் சரி, அதோட முடிவு தான் ரொம்பவே முக்கியமானது. நிறைய பேர் ஆரம்பத்தில் ரொம்பவே ஒரு காரியத்தை ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்புறம் சோர்வு வந்துடும். அப்புறம் வேகம் குறைஞ்சி அதோட முடிவே இல்லாமல் போயிடும். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி ஆமையும் முயலும். ஸோ ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஆரம்பிக்குது. ஆமை மெதுவாக நகர்ந்துட்டுருக்கு. முயல் ஆரம்பத்தில் வேகமாக ஓடுது. ஆமையை பார்க்குது, ஸ்லோவாக தானே வரான் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில் தூங்குது. தூங்கி திரும்பி பார்க்கும் பொழுது ஆமை அதோட ஃபைனல் எல்லை கோட்டில் ரீச் ஆயிடுது. ஆமை ஜெயிச்சிருது. இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம். இதே மாதிரி தான் அநேகர் நம்ம வருஷத்தோட ஆரம்பத்தில் நிறைய பொருத்தனைகள் வச்சு, தீர்மானங்கள் வச்சு நம்ம ஜனவரியை ஸ்டார்ட் பண்ணுறோம். விறுவிறுன்னு அதை தொடங்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்மளோட வேத வாசிப்பதும் ஜெபிப்பதும் குறைந்து போகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியம்தான். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லுகிறது. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவன் முடிவு சமாதானம் என்று கூறுகிறது. ஸோ நம்மளோட முடிவு சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா நாம் நாம் எடுத்த தீர்மானங்களில் நம்ம 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 எடுத்த பொருத்தனைகள்லையும் நம்ம எடுத்த தீர்மானங்கள்லையும் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். எப்படி நம்மளோட காரியங்களை ஒரு சுறுசுறுப்பாக ஆரம்பித்தோமோ, ஒரு ஆவிக்குரிய காரியங்களோ, ஒரு உபவாசம் பண்ணி ஜெபிப்பதோ, வேதம் வாசிப்பதோ, இல்லை பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுப்பதோ, அந்த எந்த காரியத்தை நம்ம சுறுசுறுப்பாக ஆரம்பித்தோமோ அந்த காரியத்தை பாதியிலே நிறுத்தாமல் தொடர்ந்து அது முடிவு வரைக்கும் அதை நம்ம கடைபிடிப்பது, முடிவு வரைக்கும் அதை நம்ம கொண்டு போகிறது தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். முடிவு வரைக்கும் கொண்டு போகும்போது தான் நம்ம ஒரு வெற்றியுள்ள மனிதனாக இருக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தன் ஓட்டத்தின் முடிவிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு விசுவாச அறிக்கை சொல்கிறார். இந்த உலக வாழ்வு நமக்கு நிரந்தரமான வாழ்வு அல்ல. நித்தியத்தை நோக்கி போகிற ஒரு பாதை தான். ஸோ கர்த்தருடைய வருகையை நோக்கி நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த வாழ்க்கையை வீணாக்கிட்டு இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு முடிவில் நித்திய ஜீவனை இழந்தா அது வீண்தான் இல்லையா?